ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குழம்பு வடகத்தூள் எப்படி ரெடி பண்ணுவோன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து 2 டம்ளர் வெள்ளை உளுத்தம்பருப்பு நைட்டே எடுத்து ஊற வச்சுக்கணும். எந்த டம்ளரில் எடுக்கணும் அதில் அரை டம்ளர் வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கணும், உளுந்து தனியாக ஊற வச்சுக்கணும். நைட்டே ஊற வச்சிடணும், காலையில் அரைக்கணும். வெங்காயம் 1 கிலோ, சின்ன வெங்காயம் தோல் உரித்து 2 2 கட் பண்ணி வச்சுக்கணும். இதை தனியாக வச்சுக்கணும். அதுங்களாம் தனியாக ஊற வச்சுக்கணும். காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த வெள்ளை உளுந்து அரைக்கணும். அரைக்கிறதுக்கு வெங்காயம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கொரகொரப்பு தன்மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி வரும்ல, அந்த வெங்காயத்துலேருந்து வர தண்ணியை தான் ஊற்றி அரைக்கணும். உளுந்துக்கு வெந்தயத்துக்கும் வேறு நார்மல் தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியை சேர்த்து இந்த உளுந்தை வந்து இந்த அளவுக்கு பதமாக அப்படி அரைச்சிக்கணும். வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப பொங்கி வரணுமா ஒன்றும் அவசியம் இல்லை. வடக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதேமாதிரி வெந்தயத்தையும் அந்த மாதிரிக்கு அரைச்சிக்கணும். நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, கொரகொரப்பு தன்மை அந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துடணும். கல் உப்பு இந்த அளவுக்கு எடுத்து அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்து அதையும் வந்து கிரைண்டரில் கொஞ்சம் ஓட விட்ருங்க. ஓட விட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு 50 மில்லி விளக்கெண்ணெய் வாங்கி அது கால்வாசி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு பூவரசம் இலை இருக்குல்ல, அதை வந்து நம்ம நாளே பறித்து காம்பை கிள்ளி நல்லா அலசிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வடக்கி எடுக்கிற மாதிரி அப்படியே வடக்கி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து வைக்கணும். ஒழிஞ்சு தட்டக்கூடாது, இலை ஃபுல்லாக தட்டக்கூடாது. இப்படி வடக்கி எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். இதை வந்து நாள் நம்ம அப்படி வைக்கிறோம். அடுத்த நாள் நம்ம வந்து பூரசல்லேருந்து எடுத்தோம்னா சூப்பராக அந்த வடை இது மாதிரி இருக்கிறது வரும். இது காய அப்படி வடை வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க வடை செய்கிறீங்களா, என்ன வாசம் அப்படி கம்மன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு வாசம் இருக்கும், சூப்பராக இருக்கும் வாசம். இது நல்லா திரும்ப அடுத்த நாள் இப்படி நான் எடுத்து காய வைக்கிறேன் பாருங்கள். இதேமாதிரி காய வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் இப்படி இதே இலையில் இருக்கட்டும். இது வந்து வடகம் வந்து 1 வருஷத்துக்கு மேலானாலும் வீணாக போகாது. இது வந்து சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு, மீன் குழம்பு, வெங்காய குழம்பு, அப்புறம் வந்து பருப்பு ரசம் வைக்கிறோமா, அதில் லைட்டாக கொஞ்சம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மல்லி மிளகா அப்படியெல்லாம் சேர்த்து அரைக்கணும் கிடையாது. 1/2 கிலோ மிளகாய்க்கு 200 கிராம் அந்த வடகத்தை வந்து உடச்சி போட்டு வறுத்து அரைங்க. மிளகாயோடு சேர்த்து அரைச்சா போதும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஜாமெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். சில பேருக்கு மல்லியெல்லாம் அரைச்சா தான் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 வடகத்தை மட்டும் உடச்சி போட்டு வறுத்து இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும்ப்பா. ஒரே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.